திருவள்ளூரில் நடந்த நிகழ்ச்சியில் மருத்துவர் ராமதாசுக்கு தந்தையர் தின வாழ்த்து கூறிய அன்புமணி, ஐயா 100 ஆண்டுகள் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்றும் தன் மீது கோபம் இருந்தால் மன்னிக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். ஐயா உள்ளிட்ட உலகில் வாழ்கின்ற அத்துணை தந்தையர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகளை நான் தெரிவிக்கின்றேன். மருத்துவர் ஐயா அவர்கள் நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும். 100 ஆண்டுகளுக்கு மேல் நல்ல ஆயுளுடன், நல்ல மன நிம்மதியுடன், நல்ல உடல்நலத்துடன், மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். அது ஒரு மகனாக அது என்னுடைய கடமையும் கூட. ராமதாஸ் வருத்தமோ கோபமோ பட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்ட அன்புமணி, என்ன செய்ய வேண்டும் என்று கூறினால் மகனாக, கட்சியின் தலைவனாக செய்து முடிப்பேன் என்றார். மருத்துவர் ஐயா அவர்கள் என் மீது ஏதாவது கோபம் இருந்தால், ஐயா அவர்களை தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். தந்தையிடம் மன்னிப்பு கேட்பது ஒரு பெரிதல்ல. அதே வேளையிலே ஐயா அவர்கள் 100 ஆண்டுகளுக்கு மேல் நல்ல மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். அது ஒரு மகனுடைய கடமையும் கூட. ஐயா அவர்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஐயாவுக்கு பைபாஸ் நடந்தது. இன்னைக்கு ஐயாவுக்கு சுகர், பிபி எல்லாமே இருக்கு. அதனாலதான் நான் சொன்னேன், நீங்க நல்லா இருக்கணும், நல்ல உடல்நலத்தோட இருக்கணும், டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க சொல்லுங்க, என்னென்ன செய்யணும்னு சொல்லுங்க. ஒரு மகனாக, கட்சியின் தலைவராக அப்படி டக்கு சொல்லிட்டு செய்யலாம், சுலபமா செஞ்சுட்டு போகலாம். துணை ஆட்சியர், டிஎஸ்பி உள்ளிட்ட பணியிடங்களுக்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வு நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் துணை ஆட்சியர், காவல்துறை துணை கண்காணிப்பாளர், வணிக வரி உதவி ஆணையர், ஊரக வளர்ச்சி உதவி இயக்குநர் உட்பட 70 காலி பணியிடங்களுக்கு நிரப்ப குரூப் 1 தேர்வு அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த தேர்வுக்கு 2,49,000க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்திருந்தனர். இந்நிலையில் குரூப் 1 தேர்வு இன்று காலை தொடங்கியது. இதற்காக மாநிலம் முழுவதும் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சென்னையில் 170 தேர்வு மையங்களில் 41,094 பேர் தேர்வு எழுதினர். இந்நிலையில் சென்னை எழும்பூரில் உள்ள மாநில அரசு பெண்கள் மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்ட தேர்வு மையத்தில் அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் பிரபாகர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஆண்டு 12,000 பணியிடங்கள் நிரப்பப்பட இருப்பதாக தெரிவித்தார். இந்த எக்ஸாம் அடுத்த பிப்ரவரிக்குள்ள நம்ம ரிசல்ட் போட்டுருவோம். அந்த டைம்ல அடுத்த வருஷத்துக்கான நோட்டிபிகேஷன் வந்துடும். இந்த சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு தேர்வோட ஆரம்பத்தில் ஒரு நம்ம சீட்ஸ் சொல்லுவோம். ஆனா தேர்வோட முடிவு அறிவிக்கிற வரைக்கும் நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவோம். ஸோ அதனால நம்ம எல்லா ரிக்வஸ்ட்டும் நமக்கு வரணும்னு சொல்லி நம்ம வெயிட் பண்றது இல்ல. ஒரு உத்தேசமான ஒரு இலக்கை வச்சுட்டு நம்ம தேர்வு நடத்திடுறோம். அப்புறம் தேர்வு நடைமுறை அந்த ஓராண்டு நடக்கிறப்போ கூடுதலாக வேகன்சிஸ் இருந்தாலும் அதுக்காக தனியாக நம்ம தேர்வு வைக்கிறது இல்லை. இந்த தேர்வுல இதை நம்ம சேர்த்து மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுப்போம். முன்னதாக இந்த தேர்வு மையத்திற்கு காலை 9:30 மணிக்கு பிறகு வந்த பெண் தேர்வரை காவலர்கள் உள்ளே அனுமதிக்க மறுத்துவிட்டனர். இதனால் அந்த தேர்வர் சோகத்துடன் சென்றார். நெல்லை மாவட்டத்தில் 30 மையங்களில் குரூப் 1 தேர்வு நடைபெற்றது. காலை 9:30 மணிக்கு தேர்வு தொடங்கிய நிலையில் அதற்கு 30 நிமிடங்களுக்கு முன்பாகவே வந்த தேர்வர்கள் மட்டுமே தேர்வறைக்குள் அனுமதிக்கப்பட்டனர். கடுமையான பரிசோதனைகளுக்கு பின்னரே தேர்வர்கள் உள்ளே செல்ல அனுமதிக்கப்பட்டனர். பாளையங்கோட்டை தூய வேளாண் பள்ளியில் தேர்வு நடைபெற்ற நிலையில் சில நிமிடங்கள் தாமதமாக வந்த தேர்வர்களை காவலர்கள் திருப்பி அனுப்பினர். நாங்க பைசா கட்டி எக்ஸாம் எழுத வந்தோமா, இவட்ட ஏற்றிவங்களுக்காண்டி வந்தோமா, ஆகும் போல படிச்சு ஒரு செகண்ட் கூட ஆயிருக்காது. 9 மணிக்கு நாங்க 8:55 இங்க நிற்கும். ஆனா அவங்க 9 மணிக்குள்ள கேட்டை பூட்டிட்டாங்க. இது என்ன நியாயம் கேட்டா இதுக்கு சண்டைக்கு வராது. இது ரொம்ப தரக்குறவா பேசுறாரு. கேட்டாக்க அதுக்கு போலீஸ்ல இருந்து யாருமே எதுவுமே, மக்கள்ல இருந்து யாருமே எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்காங்க. எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு சொல்லி எல்லா பிள்ளைகளையும் பிடிச்சி வெளியே தள்ளிட்டாரு. இருக்கிற அவ்வளவு பேருமே எக்ஸாம் எழுத வந்தவங்க தான். யாருமே எக்ஸாம் எழுத வரல. அதுக்காண்டி நான் எங்க மேல தப்பு இல்லை நான் சொல்ல வரல. தப்பு இருந்தாலும் 1 செகண்ட் 2 செகண்ட் தான். அந்த நீங்க பேசுற நேரத்துக்கு எங்களை உள்ள விட்டுருந்தா நாங்க எக்ஸாம் எழுதிருப்போமே. 9:30 தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. நாங்க நீங்க பேசுற நேரத்துக்கு எங்களை விட்டுருந்தா கூட 9:05 நாங்க உள்ள போயிருப்போம். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நீலகிரி மாவட்டத்திற்கு இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அடுத்த 7 நாட்களுக்கு தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நீலகிரி மாவட்டத்தில் இன்று ஒரு சில இடங்களில் அதி கனமழையும், கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் மிக கனமழையும் பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அதே நேரம் நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகள்,
திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல நாளை நீலகிரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும், கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், திருப்பூர், திண்டுக்கல், தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை 2 நாட்களுக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் கணித்துள்ளது. கோவை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்வதால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. டவுன்ஹால், உக்கடம், காந்திபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பகுதிகளில் சாரல் மழை பெய்து வருவதால் பாதசாரிகளும் வாகன ஓட்டிகளும் சிரமத்தை சந்திக்கின்றனர். தென் தமிழ்நாடு, மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்று எச்சரித்துள்ள வானிலை மையம் 4 நாட்களுக்கு அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. அதேபோல மத்திய மேற்கு அரபிக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு மற்றும் தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. சென்னை ஐஐடியில் சேரும் கல்வராயன் மலை பழங்குடியின மாணவி ராஜேஸ்வரிக்கு தாவேக தலைவர் விஜய் 2 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கி கௌரவித்தார். 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறப்பிடம் பெறும் மாணவர்களை தாவேக தலைவர் ஆண்டுதோறும் கௌரவித்து வருகிறார். இந்த ஆண்டு ஏற்கனவே 3 கட்டங்களாக விழா நடைபெற்ற நிலையில் ஞாயிறன்று மாமல்லபுரத்தில் 4வது கட்டமாக விஜய் விருது வழங்கினார். சென்னை, சேலம், திருவண்ணாமலை, தூத்துக்குடி, மதுரை, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் இருந்து 39 தொகுதி மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை மற்றும் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கி விஜய் கௌரவித்தார். குறிப்பாக JEE தேர்வில் வென்று சென்னை ஐஐடியில் கல்வி பயில தேர்வான கல்வராயன் மலையைச் சேர்ந்த பழங்குடியின மாணவி ராஜேஸ்வரிக்கு 2 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையை விஜய் வழங்கி பாராட்டினார். அவங்க வீட்டில் மின்சாரம் கூட இல்லை, வெறும் கேண்டில் லைட், அந்த லைட்லேயே இவ்வளோ படிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை, கண்டிப்பாக ஆவீங்க. நான் இந்த மேடைக்கு வருவேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ சார் என் கூடயே இருக்காரு, பக்கத்தில் இருக்காரு, என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு ஹாப்பியா சந்தோஷமா இருக்கு. நீங்களே என்ன மாதிரி ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற ஒரே வழி கல்வி மட்டும்தான், அதை மட்டும் விட்டுறாதீங்க. முன்னதாக மாணவி ராஜேஸ்வரி குறித்த குறும்படம் திரையிடப்பட்டது. திருவள்ளூரில் நடந்த நிகழ்ச்சியில் மருத்துவர் ராமதாசுக்கு தந்தையர் தின வாழ்த்து கூறிய அன்புமணி, ஐயா 100 ஆண்டுகள் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்றும் தன் மீது கோபம் இருந்தால் மன்னிக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். ஐயா உள்ளிட்ட உலகில் வாழ்கின்ற அத்துணை தந்தையர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகளை நான் தெரிவிக்கின்றேன். மருத்துவர் ஐயா அவர்கள் நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும். 100 ஆண்டுகளுக்கு மேல் நல்ல ஆயுளுடன், நல்ல மன நிம்மதியுடன், நல்ல உடல்நலத்துடன், மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். அது ஒரு மகனாக அது என்னுடைய கடமையும் கூட. ராமதாஸ் வருத்தமோ கோபமோ பட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்ட அன்புமணி, என்ன செய்ய வேண்டும் என்று கூறினால் மகனாக, கட்சியின் தலைவனாக செய்து முடிப்பேன் என்றார். மருத்துவர் ஐயா அவர்கள் என் மீது ஏதாவது கோபம் இருந்தால், ஐயா அவர்களே தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். தந்தையிடம் மன்னிப்பு கேட்பது ஒரு பெரிதல்ல. அதே வேளையிலே ஐயா அவர்கள் 100 ஆண்டுகளுக்கு மேல் நல்ல மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். அது ஒரு மகனுடைய கடமையும் கூட. ஐயா அவர்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஐயாவுக்கு பைபாஸ் நடந்தது. இன்னைக்கு ஐயாவுக்கு சுகர், பிபி எல்லாமே இருக்கு. அதனாலதான் நான் சொன்னேன், நீங்க நல்லா இருக்கணும், நல்ல உடல்நலத்தோட இருக்கணும், டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க சொல்லுங்க என்னென்ன செய்யணும்னு சொல்லுங்க. ஒரு மகனாக, கட்சியின் தலைவராக அப்படி டக்கு டக்கு சொல்லிட்டு செய்யலாம், சுலபமா செஞ்சுட்டு போகலாம்.